Taste the Daily. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். எடுக்குதா குடு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை நிறைந்த பகுதி, விவசாயி தொழிலாளி நிறைந்த பகுதி. இந்த பகுதி மக்களுக்கு தேவையான நன்மைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டோம். கஜா புயல் வந்தது, இந்த பகுதியை புரட்டி போட்டு விட்டது. விவசாய பயிர்களெல்லாம் அழிந்து விட்டன. அதற்கு ஏற்ற இழப்பீட்டு தொகை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 பொது தேர்தலில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? உயர்த்தாட்டி போயிட்டு 100 நாள் வேலை திட்டம் 50 நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு தேவையான நாட்கள் உயர்த்தி வழங்கப்படும். அதே போல இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட நம்முடைய குழந்தைகள் இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். அந்த குழந்தைகளுடைய நலன் கருதி அம்மாவுடைய அரசு 7.5% உள்ளிடுவதை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ₹1 கல்வி கட்டணம் இல்லாம இலவசமா இன்றைய தினம் கிராமத்தில் இருக்கின்ற நகரத்தில் இருக்கின்ற அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராக இருக்கிறாங்க. கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டுவதற்காக அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். அந்த அம்மா மினி கிளினிக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மூடிட்டாங்க. எல்லா பகுதியிலுமே தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்லயும் ஒரு MBBS டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு உதவியாளர், இப்படி கொண்டு வந்து கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அங்கேயே போய் நீங்க வைத்தியம் பண்ணிக்கலாம், சிகிச்சை பெற்றலாம். அதையும் மூடிட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய அரசு மலர்ந்த பிறகு அந்த அம்மா மினி கிளினிக் திட்டம் கொண்டு வரப்படும். அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு தொடக்க வேளாண்மை வங்கியில கடன் முழுமையா பெற முடியல. பல விதிகளை நியமிச்சு இன்றைக்கு அந்த விதிப்படித்தான் நாங்க கடன் கொடுப்போங்கிறாங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரே 5 ஆண்டில 2 முறை தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். இன்றைக்கு பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாராம இருந்தது. தூர்வாரப்பட்டது அதிமுக ஆட்சியில. தூர்வாரப்பட்ட மண்ணை இலவசமா விவசாய நிலங்களுக்கு அடியுரமா பயன்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் உங்களுக்கு வழங்க நீ ஒரு அரிய வாய்ப்பை தாருங்கள் எனது நேரத்தில் தெரிவித்து, இந்த பக்கம் மாம்பழம் சாகுபடி அதிகமாக இருப்பதா சொன்னாங்க. அந்த மாம்பழம் சாகுபடி விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு நியாயமான விலை கிடைக்கவில்லை. இதையெல்லாம் கருத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இங்கே இதற்கென்று ஒரு தொழிற்சாலை அமைக்கப்பட்டு மாம்பழ விளைச்சல் அதிகமாக இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலும் சரி, அந்த மாம்பழங்கள் எல்லாம் கொள்முதல் செய்து அந்த தொழிற்சாலையின் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நேரத்தில் தெரிவித்து, கஜா புயல்ல நிறைய உதவிகளை செஞ்சோம், விவசாயிகளுக்கு செஞ்சோம், பொதுமக்களுக்கு செஞ்சோம். இப்படி ஏராளமான திட்டங்களை செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. கொரோனா காலத்தில் 1 வருடம் முழுவதும் ரேஷன் கடையில விலையில்லா அரிசி, சர்க்கரை, எண்ணெய் எல்லாம் கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கின்ற ஒன்றிய செயலாளர் அறிவிச்சவர் வேதையன் அவர்களே, மற்றும் KS செல்வராஜ் அவர்களே, சாம்சன் அவர்களே, மற்றும் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பால்ராஜ் அவர்களே, மகளிர் செயலாளர் இளவரசி அவர்களே, மற்றும் திரளா வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை
மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.